மத்திய பொது நிதிநிலை அறிக்கையில் இல்லத்தரசிகள் மற்றும் ஊதியதாரர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் மக்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. பண மதிப்பிழப்பு விவகாரத்திற்கு பிறகு வரும் நிதிநிலை அறிக்கை என்பதால் நடுத்தர குடும்பங்கள், மாதாந்திர ஊதியதாரர்களிடத்தில் அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பண மதிப்பிழப்பு விவகாரத்திற்கு பின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் செலவிடுவதும் அதிக அளவில் குறைந்துள்ளதால் வரிச்சலுகை, விலைவாசி குறைவு ஆகியவற்றை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தற்போது உள்ள நிலையில் புதிய வரிகளால் அன்றாட பயன்படுத்தும் பொருட்கள் விலை உயரக்கூடாது என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ப்ரைஸஸ் எல்லாம் ரீசனபிளாக இருக்குது. இதுக்கு மேலே ஏறாமல் இருந்தால் பப்ளிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கும் அதுதான் தோன்றுறது. இதை விட ஹை ஆகாமல் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் எல்லா பீப்புளுக்கும் எல்லாம் வாங்க முடியும். ஆஸ் இட் இஸ் இப்போ எல்லாருமே எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ஐ ஃபீல் இட் வில் பி அ பெட்டர். விலைவாசி உயர்வு என்பது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உற்பத்தி மற்றும் அதன் தயாரிப்பு சார்ந்த வரிகளும் அடங்கும் என்கிறார் பொருளாதார நிபுணர் கௌரி ராமச்சந்திரன். மேக் இன் இண்டியா மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவால் வீட்டு உபயோகப் பொருட்கள் விலை குறையும் என்கிறார் இவர். உற்பத்தி துறையில் வரி சலுகையை அரசு அதிகரித்தால் அதன் நேர்மறை தாக்கம் விலைவாசியில் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிடுகிறார் கௌரி ராமச்சந்திரன். இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடியவங்க அதில் 2 விதமான பிராண்டட் ப்ராடக்ட், பிராண்டட் கொண்ட கம்பெனிகள், பிராண்ட் இல்லாமல் சாதாரணமாக அன்ஆர்கனைஸ்டு ப்ராடக்ட்ஸ். இதில் என்ன ரொம்ப தொழில்நுட்பம், டெக்னாலஜி அதிகம் இல்லாதனால இதில் இந்த 2 தரப்பினருக்கும் இடையே இருக்கிறது என்ன ஒரே ஒரு இதுனா இந்த எக்ஸைஸ் டியூட்டி. இந்த எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணனா ரெண்டும் ஒரே லெவல் பிளேயிங்க்கு வந்துட்டாங்க. ப்ராடக்டோட விலை கம்மியாகும். அது கன்சியூமர்ஸ்க்கு இந்த ப்ராடக்டில் எல்லாமே விலை குறைய வாய்ப்பு உண்டு. 70 ஆண்டு பாரம்பரியத்தை உடைத்து இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டுடன் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மாதாந்திர ஊதியதாரர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டின் எதிர்பார்ப்புகளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடமே இருக்கிறது. அதே போன்று இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அதற்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. உற்பத்தி தொழிலிலும் அதே போன்று மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னெழுகிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.